சிறைச்சாலைக்குள் நுழைவது அதுதான் எனக்கு முதல் முறை. குடிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும், அதற்கு பக்கத்திலே சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும். சில நேரங்களில் அந்த சிறுநீர் அந்த பானையிலே முழுமையாக நிரம்பி வெளியிலே வரக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. நீர்தான் கருணாநிதியின் மகனா, முதலமைச்சருடைய மகனா என்ற வார்த்தைகளை வாரி வாரி வழங்கி எங்களை தாக்கக்கூடிய அந்த கொடுமையான அந்த காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் நான் மயக்கமுற்ற நிலையில் அப்படியே கீழே விழுகிறேன். அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் என்னை அடிக்கிற அடியாட்ட இடத்துல கரமெடுத்து கும்பிடுகிறார். தயவு செய்து என்னுடைய தம்பி அடிக்காதீர்கள். அண்ணன் சிட்டிபாபுவை 2 பேர் 2 கைகளை 2 பேர் 2 கால்களை பிடித்து அப்படியே கீழே படுக்க வைத்து லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் காலுகள், அதனால் அவர்கள் வயிற்று மீது ஏறி மிதிக்கிறார்கள். அப்படி மிதித்த காரணத்தால் அவர் வயிறு பதம் பார்க்கப்படுகிறது. நாளாக நாளாக அவர் மலம் கழிக்க முடியல. அதற்கு நேர்மாறாக ரத்தம் கொட்டுகிறது. நான் இப்பொழுதும் எண்ணி பார்க்கிறேன், அவர் மாத்திரம் என்னை அடிக்கிற நேரத்தில் அவர் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆயிரத்தி 1975 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்தியாவில் நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டது. மிசா சட்டம் இந்தியா முழுமையும் பாய்ந்தது. பல்வேறு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில அடைத்தார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக விளங்கிய திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் நாடெங்கும் சென்று இந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பினார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கூறியது, தேசம் போச்சு தேசம் போச்சு. இந்தியாவில் இன்றைக்கு எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் சுதந்திர சுவாச காற்றை யாரும் சுவாசிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் உன்னுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த தமிழகத்தில் மாத்திரம்தான் ஜனநாயக சுவாச காற்றை சுவாசிக்க முடிகிறது. எனவே நீ எந்த சூழ்நிலையிலும் ராஜினாமா செய்யக்கூடாது என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் கரத்தை பிடித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தூதுவர்களாக 2 பேரை தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வைத்தார்கள். நெருக்கடி நிலையை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை எதிர்க்கக்கூடாது. எதிர்த்தால் உங்களுடைய ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும். நீங்கள் எதிர்க்காமல் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்கப்பட்டவன். பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டேன். ஆட்சி அல்ல, என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று வந்த தூதுவர்களிடத்திலே பதில் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த நாள் சென்னை கடற்கரையிலே லட்சக்கணக்கான தமிழ் பெருங்குடி மக்களை ஒன்று திரட்டி ஒரு பொதுக்கூட்டத்தை திமுக கழகத்தின் சார்பிலே தலைவர் கலைஞர் அவர்களே நடத்தினார்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும். கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் விடுதலை செய்திட வேண்டும் என்று தீர்மானம் தலைவர் கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பெற்றது. தமிழகத்திலே கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அன்று இரவு தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லத்தை நோக்கி காவல்துறையினர் வருகிறார்கள். உங்களுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின் மதுராந்தகத்திலே கழக பிரச்சார நிகழ்ச்சிக்காக ஒரு நாடகத்திற்காக சென்றிருக்கிறான். நான் சென்னைக்கு வருகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அவரே தொடர்பு கொண்டு, என்னுடைய மகன் வந்துவிட்டான், வந்து
கைது செய்து அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒப்படைக்கிற நேரத்தில் நான் உன்னை முழுமையாக அரசியலுக்கு கொண்டு வர எந்த நிலையிலும் நான் ஈடுபடவில்லை. ஆனால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையில மிசா சட்டத்தில உன்னை கைது செய்து உன்னை அரசியல்வாதியாக்கி அவர்தான் இன்றைக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஒரு வேனிலை ஏற்றி சென்னை சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள். சிறைச்சாலைக்குள் நுழைவது அதுதான் எனக்கு முதல் முறை. ஆக இருட்டாக இருக்கிறது. ஒரு மயானத்திற்குள்ளே நுழைவது போல எனக்கு ஒரு உணர்வு அப்பொழுது ஏற்பட்டது. கடைசி பிளாக்காக இருக்கக்கூடிய 9ஆம் நம்பர் பிளாக். தொழுநோய் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அந்த பிளாக்கைத்தான் பயன்படுத்துவது வழக்கம். அந்த இடத்துல அந்த செல்லிலே கொண்டு போய் எங்களை அடைத்து வைத்தார்கள். ஒரு செல் திறக்கப்படுகிறது. அந்த செல்லுக்குள்ளே நான் உள்ளே நுழைகிறேன். வெறும் இருட்டாக இருக்கிறது. யார் யார் எங்கு இருக்கிறார்கள், உள்ளே யார் யார் படுத்திருக்கிறார்கள் எதுவும் தெரியாது. அந்த நிலையில் உள்ளே நுழைகிற போது ஒரு கால் இடறி நான் கீழே விழப்போனேன். அப்பொழுது என்னை தாங்கி பிடித்தவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போது இளைஞரடியில் இருந்தவர். அவர் தேடப்படக்கூடிய நிலையில் அவர் அழைத்து வந்து அடித்து உள்ளே கொண்டு வந்து போட்ட போது என் மேல் தான் விழுந்தார்கள். 9ஆம் நம்பர் பிளாக்கில் இருந்த ஒவ்வொரு செல்லிலும் நாங்கள் 9 பேர் 10 பேர் படுத்தால் திரும்பி கூட புரண்டு படுக்க முடியாது. அந்த செல்லில் குடிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும், அதற்கு பக்கத்தில் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும். சில நேரங்களில் அந்த சிறுநீர் அந்த பானையிலே முழுமையாக நிரம்பி வெளியிலே வரக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. ஜெயிலில் இருக்கும்போது அடிக்கடி கடிதம் எனக்கு எழுதுவாங்க. அந்த ஒவ்வொரு கடிதத்திலையும் எனக்கு எழுதும்போது தைரியமா இருக்கணும், அப்பா மனசு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி 9 மணி அளவில திடீரென்று சிறை காவலர்கள் உள்ளே வருவார்கள். முதல் அந்த 10 பேரை வெளியிலே கொண்டு வந்து அடிப்பார்கள். அதை கொண்டு போய் பூட்டுவார்கள். அதற்கு பிறகு 2ஆம் நம்பர் செல்லில் இருக்கக்கூடிய கைதிகளை அழைத்து வந்து வெளியில போட்டு அடிப்பார்கள். தொடர்ந்து 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் கடைசியாக 10ஆம் நம்பரிலே நாங்கள் இருப்போம். ஆக முதலில் அடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் எப்பொழுது அடிக்க வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கணும். அந்த அளவிற்கு அந்த கொடுமைகள் எல்லாம் அங்கே நடந்துச்சு. இப்பொழுதும் நான் எண்ணி பார்க்கிறேன். என் கையில இருக்கக்கூடிய இந்த தழும்பு, சிறையில எனக்கு ஏற்பட்ட தழும்பு தான் இந்த மிசா தழும்பு. அடிக்கடி ஏதாவது கார் சத்தமோ ரோட்ல ஏதாவது ஜீப் சத்தமோ ஏதோ கேட்டா ஜெயில இருந்து வந்திருப்பாங்களோ, விட்டுட்டாங்களோ, வந்துருவாங்களா, இன்னைக்கு வந்துருவாங்களா அப்படின்னு அன்னன்னைக்கு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும். நீர்தான் கருணாநிதி மகனா, முதலமைச்சருடைய மகனா என்ற வார்த்தைகளை வாரி வாரி வழங்கி எங்களை தாக்கக்கூடிய அந்த கொடுமையான அந்த காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் நான் மயக்கமுற்ற நிலையில் அப்படியே கீழே விழுகிறேன். நான் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 25 அடிக்கு அப்பால் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிட்டிபாபு அவர்கள், அவரை சுவற்றிலை சாய்த்து வைத்து ஒரு 10-15 பேர் சுற்றி அடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிபடுகிற காட்சியை பார்க்கிறார். நான் கீழே விழுந்த காட்சியை பார்த்து துடிதுடித்து போய் அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் அவரை அடிக்கிற அடியாட்களை ஒரு பக்கத்திலே அப்படியே தள்ளிவிட்டு என்னிடத்திலே ஓடோடி வருகிறார். என்னை அடிக்கிற அடியாட்கள் இடத்துல கரமெடுத்து கும்பிடுகிறார். தயவு செய்து என்னுடைய தம்பி அடிக்காதீர்கள். இப்படி கேட்ட குற்றத்திற்காக அண்ணன் சிட்டிபாபுவை 2 பேர் 2 கைகளை 2 பேர் 2 கால்களை பிடித்து அப்படியே கீழே படுக்க வைத்து லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் காலுகள், அதனால் அவர்கள் வயிற்று மீது ஏறி மிதிக்கிறார்கள். அப்படி மிதித்த காரணத்தால் அவர் வயிறு பதம் பார்க்கப்படுகிறது. அவருடைய தொப்புள் சீழ்பிடிக்கிறது. நாளாக நாளாக அவர் மலம் கழிக்க முடியல. அதற்கு நேர்மாறாக ரத்தம் கொட்டுகிறது. உயிருக்கு போராட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. உடனே சிறையில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். சாப்பிடாமல் தொடர்ந்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய காரணத்தால் சிறை அதிகாரிகள் அதற்கு பிறகு அவரை வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை கொண்டு போய் சேர்த்தார்கள். தந்தைக்கு தந்தையாய் தாய்க்கு தாயாய் எங்களிடத்தில் இருந்த அண்ணன் சிட்டிபாபு மறைந்து விட்டார் என்கிற செய்தி எங்கள் சென்னை சிறை கூடாரத்திற்கு கிடைக்கிறது. செய்தி கேட்ட நாங்கள் கலங்கினோம், குழம்பினோம்.
அண்ணனே எங்களை எல்லாம் விட்டு போய்விட்டாய் என்று கதறி அழ துடிக்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்டவில்லை. தளபதி ரிலீஸ் ஆனாங்க. அவருடைய குடும்பத்தை கூட பார்க்காம நேரா என்னுடைய வீட்டுக்கு, நேரா ஜெயிலேருந்து நேரா எங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய தந்தை படத்துக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி என்னுடைய தாயாருக்கு வந்து ஆறுதல் கூறிட்டு அதுக்கப்புறமா தான் போய் அவர் குடும்பத்தை பார்த்தாரு. நான் இப்பொழுதும் எண்ணி பார்க்கிறேன், அவர் மாத்திரம் என்னை அடிக்கிற நேரத்தில் அவர் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது.